ஆர்மி டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி தேர்வு எழுதின கேண்டிடேட் ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ நீங்க எடுத்திருக்கக்கூடிய ரா ஸ்கோர் உங்களுக்கு பிசிக்கலுக்கு உதவுமா, நீங்க பிசிக்கலுக்கு குவாலிஃபைட் ஆவீங்களா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் அதன் வெளிப்பாட்டின் அடிப்படையில நமக்கு மெசேஜஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோல பதில் கிடைச்சிரும். ஸோ நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா பிசிக்கல் போக போறீங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குற அனைவரும் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட் எழுதின அனைத்து தேர்வர்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம், அதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த யாராலையும் 100% டிட்டோ இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு போலீஸு கூட நிறைய கட் ஆஃப் வீடியோ கொடுத்திருந்தோம். நம்ம கொடுத்திருந்த கட் ஆஃப் அப்படியே வந்துச்சு, ஒரு டிஜிட் கூட மாறாம. இருந்தாலும் இது 100% இப்படித்தான் வரும்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா இது நம்மளோட ப்ரெடிக்ஷன், நம்ம எடுத்துக்கொண்ட தரவுகளின் அடிப்படையில நம்ம வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் தான். ஸோ இது பார்த்தா அப்படின்னா சிமிலாரிட்டி கொஞ்சம் மேட்ச் ஆகுமே தவிர்த்து இதுதான் வரும் அப்படின்றத என்னாலே 100% சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கணும், அதுவும் ஏன் சைட்ல இருந்து அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்வை 47 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்வுக்கான தேர்வர்களும் பார்த்தா அப்படின்னா அப்ளை பண்ண அனைவரும் எழுதல, கிட்டத்தட்ட ஒரு 38 சம்திங் தான் எழுதியிருந்ததே. ஸோ இதுல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 26,146 காலி பணியிடங்கள் தான். இந்த காலி பணியிடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு 918 காலி பணியிடங்கள். இந்த 918 காலி பணியிடங்கள் அடுத்த தேர்வு பிசிக்கலுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா 1:8, அதாவது ஒரு வேக்கண்ட்டுக்கு 8 மடங்கு ஆட்களை தேர்வு பண்ணி அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 7,344 பேர் பார்த்தா அப்படின்னா மென் அண்ட் உமன்ஸ் சேர்த்து பிசிக்கல் போக போறாங்க. இந்த 7,344ல நீங்களும் ஒரு ஆளா வரணும்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். நீங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன உங்களோட ஆன்சர் கீஸை செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு உங்களோட ரா ஸ்கோர் தெரிஞ்சிருக்கும். நீங்க இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களோட நார்மலைசேஷன் மார்க் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா அது ஷிஃப்ட் வைஸ் மாறுபடும். உங்களோட ஷிஃப்ட் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. உங்களோட ஷிஃப்ட் ஒரு மீடியமா இருந்துச்சு, ஆவரேஜா இல்ல மாடரேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹை லெவல் மார்க் கொடுப்பாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0 மார்க்ல இருந்து 25 மார்க் வரைக்கும் பார்த்தோம்னா நார்மலைசேஷன்ஸ்ல மட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த போது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு நார்மலைசேஷனால மார்க் ஏற போகுது, நிறைய பேர்த்துக்கு நார்மலைசேஷனால அடுத்த தேர்வு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 50 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த கட்ட தேர்வு பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு 50 மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட ஷிஃப்ட் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 above நார்மலைசேஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கோர் 70க்கு போயிடும். அப்படின்றப்ப நீங்க பிசிக்கல்ல ஃபைனல் வர்றதுக்கான வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அப்படின்றப்ப நீங்க நம்ம வருவோமா வரமாட்டோமான்னு யோசிச்சா அப்படின்னா, ஸோ இப்பயே சொல்றேன், சிந்தனை ஒரே சிந்தனை இருக்கணும். வெற்றி ஒன்றுதான் இலக்கு. வெற்றி பெறக்கூடிய வரைக்கும் பயிற்சி முயற்சி இதை மட்டும் தொடர்ந்து பண்ணணும். இதை தவிர்த்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் வேற வழியில ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம தோத்துருவோம். ஸோ 50 மார்க் எடுத்து நம்ம பிசிக்கல் போக முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நார்மலைசேஷன்ஸ் மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஸோ நீங்க 50 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அகைன் சொல்லிடுறேன், ஏன் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கும் ஏத்த மாதிரியான நார்மலைசேஷன்ஸ் மார்க் இருக்கு. ஸோ நார்மலைசேஷன்ஸ் பெரிய அளவுல ரோல் பண்ண போகுது இந்த முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ் எக்ஸாம் நடக்கல, இப்ப ரீஜனல் லாங்குவேஜ்ல எக்ஸாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி 0.5 நெகட்டிவ் இருந்துச்சு, இப்ப 0.25 நெகட்டிவ் இருக்கு. அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி வேகன்சி கூடுதலா இருந்துச்சு, இப்ப குறைவா இருக்கு. அப்படின்றப்ப காம்படிஷன் எதுல ஹைக் ஆகும், எதுல எப்படி மாறுபடும் அப்படின்றது யாராலையும் யூகிக்க முடியாது. நீங்க 50க்கு மேல ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா யோசிக்காம அடுத்த கட்ட தேர்வு பிசிக்கல் தான்.
பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓடுனா உடம்புல வேற எந்த ஒரு கெட்டதும் சேவை போறதில்ல. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓடுனா நம்ம உடம்புல பல விஷயங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கே ஒரு பிசிக்கை நீங்க ஏற்படுத்துறப்ப ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ட் அதிகமா வரும். ஸோ நீங்க இப்ப இருந்த பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான அனைத்து கட்ட பயிற்சிகளும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில கொடுக்குறோம். ஸோ நீங்க ரிட்டனுக்கு படிக்கணும்னாலும் சரி, அதே நேரத்துல பிசிக்கலுக்கு தயாராகணும்னாலும் சரி, இல்ல மெடிக்கலி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதை நேச்சுரலா ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான அனைத்து கட்ட பயிற்சிகளும் அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில கொடுக்கப்படுது. ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றியை நான் உங்களுக்கு பெற்று தரேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் 100% கோஆபரேஷன் அண்ட் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்றதுதான். ஸோ வெளியா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான வெற்றியை நான் உங்களுக்கு தேடி தர்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.